போட்டுலாம் நல்லா போட்டீங்களா? நல்லா போட்டிருக்கீங்க. ஒரு தடவை எழுத்து பார்த்துக்க. ஓகே. சூப்பருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ஆமாம், இன்னைக்கு தான் ட்ரெண்டு. இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்டு தான். நம்ம பண்ணாலே ட்ரெண்டு தான். ஆமாம், நீங்கள் யார்? அதெல்லாம் இருக்கட்டும். வீடை வச்சு போட்டுட்டு இருக்கேன். அதுவா? வீடு வாங்க காசு இல்லை சார், பூட்டு வாங்க தான் காசு இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் பூட்டு வாங்கிட்டேன். யாருக்கிட்ட? வீடு என்ன ரேட் இருக்கும்? அது ஒரு கோடி போங்க சார். அப்படின்ற ஒரு கோடி? அது ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்? நான் இந்தியன். நானும் இந்தியன் தான். காங்கராஜ். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நான் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? பரவாயில்ல சார், ஊரில் இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? என் வீட்டில் 2 பசங்க ஒரு பொண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, நான் ட்ரெண்டுன்னு கேட்டா நீ பாட்டு எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்கிற. ஓ, ட்ரெண்டா? கலரு கலரு கலரு, இது மஞ்சள் மஞ்சள் கலரு கலரு கலரு. தண்ணி இருக்குல்ல, அதுல மஞ்சத்தூள் போட்டு அடியில லைட் வச்சு சுத்தி இருட்டாச்சுன்னா அதுதான் ட்ரெண்ட் இன்னைக்கு. ஆனா அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு. ஒரு அக்கா வச்சு வீடியோ போடலான்னு இருக்கேன். எப்படி டாய், நீங்க இப்படி பண்ணிட்டு போறதுனால வீட்டுல மஞ்சா பொடி காண சொல்லிட்டு கொண்டாடிட்டு அடி வாங்குறது இப்ப ஒரு வாங்கிட்டு இருக்கணும். விட்டா சாம்பார் பொடி எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் எதுடா பண்றீங்க சார்? என்ன சார் லூசத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியால அறிவுத்தனமா வீடியோ போட்டா எவனும் பார்க்க மாட்டான் சார். இதை மாதிரி அப்பப்போ லூஸ்தனமா வீடியோ போட்டதா லைக்ஸ்க்காகவும் ஷேருக்காகவும் எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. அவனுங்களாம் யோசிக்க விடக்கூடாது சார். மக்கள்லாம் முட்டா பசங்க. தப்பு 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 எல்லாம் தப்பு. அப்படி அடிக்கிறது தப்பு, தலைவலிக்கும். வயசுல காலத்துல இப்படி பண்ணாதீங்க சார். என்ன கேட்டோம்னு எல்லாமே பட்டு பண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. மக்கள் நிறைய பேசுவாங்க, எல்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்து எல்லாம் திருந்துடுவாங்க. லுச்சா தரமா பேசிட்டு இருக்கீங்க சார். அவங்களாம் இந்த வீடியோ பார்க்க கூட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் 1000 வேலை இருக்கும் சார். என்ன பாருங்க, ஒரு லைக்ஸ் ஒரு ஷேர் கூட வந்திருக்காது. போன் இல்லையா? ஏதோ ஓபன் பண்ணுங்க பாருங்க. இந்த பென் கேமரா. ஒரு லைக் ஒரு ஷேர் கூட இல்லை பாருங்க. என்ன லைக் வர மாட்டேங்குது, என்ன ஷேர் போக மாட்டேங்குது சார். அதுக்கெல்லாம் நிறைய கொலாபரேஷன் பண்ணணும். ஆமா, உங்க ஃபாலோவர்ஸ் எவ்வளோ? என்னோட ஃபாலோவர்ஸ் 2500. 2200 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஏப்பா, இப்படி இழுக்கிறாங்க, அது ட்ரெண்ட் ஆகும். இந்த சரி இழுக்கிறாங்க, அதுவும் ட்ரெண்ட் ஆகும். நான் எதுவும் போட. ஐயோ, அதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் சார். இப்போ மஞ்சள் பொடி போட்டோம்ல, அது மாதிரி குங்கும பொடி, அப்புறம் மிளகா பொடிலாம் நிறைய ட்ரெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் அது எடுப்போம். ஒன்னும் வாங்க. கரெக்டா போட்டனா? வணக்கம். நான் போஸ்டா? நான் இப்பெல்லாம் நடு ரோட்லயே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் இருக்கணும். நீ என்ன மீடியால போடுற? நான் மீடியா தான் சார். என்ன மீடியா? சோஷியல் மீடியா சார். சோஷியல் மீடியால இருக்கலாம், மீடியா ஆயிட முடியுமா சார்? அதுவும் மீடியா தான் சார். ஏதோ ஒன்று கண்டு காணாம இருக்க விடு. இங்க பார், இது வெறும் போஸ்ட் இல்ல, போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட். ஓ சரிங்க சார். அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நீ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் 1 லட்ச ரூபாய் எப்படி ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரேன் சொன்னியே, அதான் ஸ்கேமா சார்? நான் கிளாஸ் தான் சார் எடுத்தேன். எப்படி ஸ்டேட் பண்ண சொல்லி தந்தா உனக்கு? அதை வச்சு நீ சம்பாரிச்சிருந்தாலே இந்த ஓட்ட பைக்ல போயிருப்பியா? சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எல்லாரும் அக்கௌண்ட்லயே காசு போட்டு விட்டுறேன். எல்லாரும் அக்கௌண்ட் அனுப்பிடுவியா? எல்லாரும் அக்கௌண்ட் காசு போயிடுமா? அந்த ராமசாமி அக்கௌண்ட்டுக்கு போட்டுறேன் சார். அந்த முனுசாமி அக்கௌண்ட்டுக்கு அவர் யாருன்னு தெரியாதே. அவன் என் ஃப்ரெண்ட். ஓ சரிங்க சார், நான் போட்டுறேன். சேனாதிபதி அக்கௌண்ட்ல? சேனாதிபதி யார் சார்? சரி, உங்களுக்கும் போட்டுறேன் சார். நம்பர் நோட் பண்ணிக்கோ. 82255550. ஃபோன் நம்பரா சார் இது? என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். நான் போட்டுறேன் சார். அமிச்சிட்டேன். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வீட்டில் இருந்த மாதிரியே ஈஸியா சம்பாதிக்கலாம்னு வந்தீங்களா? ஆமா ஆமா. அப்படின்னா ஒரு 1 லேக் மட்டும் இமிடியட்டா ஃபீஸ் கட்டிட்டு டெய்லி ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் விதவிதமா சம்பாதிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படிதான் மக்களிட பணத்தை பிடிங்கி இப்படி ஏமாத்துறாங்க? மக்கள்லாம் கரெக்டாக தான் சார் போய்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் புதுசாக வந்து பிரச்சனை கிளப்புறீங்க. நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நான் என்ன புதுசா பிரச்சனை பண்ணேன்? இந்த இடத்துல டீ கடையை வைங்க, அந்த இடத்துல நல்லா இருக்கு லொகேஷன் சொல்றீங்க. இந்த இடத்துல ஜூஸ் கடை வைங்க, இந்த வியாபாரம் நல்லா போகும் சொல்றீங்க. இந்த இடத்துல ஹோட்டல் வைங்க, அதில் வித பிரான்சஸ் நீங்களே கொடுக்குறீங்க. அதே மாதிரி லாஸ் ஆயிடுச்சா, லொகேஷன் சரியா, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்றீங்க. தப்பு 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 தப்பு, எல்லாம் தப்பு. இதனால இவங்க பழப்ப இவங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு வருமத்தை போட வேண்டியதா. உண்மையை வளர்ற வருமம் சொல். உண்மையை வாயால சொல்லு. மக்கள் யாரும் என்ன நம்பாதீங்க. நான் ஒரு ஃப்ராடு. என்ன யாரும் நம்பாதீங்க. மக்கள் யாரும் நம்பாதீங்க. எந்த இடத்துல அக்கிரமம் நடக்குதோ அந்த இடத்துல இந்தியன் வருவான்.
தாத்தாவல்ல ஆனா பாட்டி வந்திருக்காங்க. இந்த வயசுல கூட பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்லா கின்னு வச்சிருக்காங்க. பாட்டி தாத்தா எங்க பாட்டி? தாடி இருக்கேடா. பாட்டியா தாத்தா நான் தான் வந்திருக்கேன். தாத்தாடா. தாத்தா தாத்தா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்ததுல. சொல்றா நான் இல்லத்த சொல்ல. வணக்கம் தாத்தா. எல்லாம் சித்ரா வரல. சித்ரா மச்சான் இங்க வா. தாத்தா சித்ரா, சுஷீலா, சினேகா எல்லாரும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல கோமதி, வளர்மதி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாம் வந்திருக்காங்களா? ஒருத்தர் வரட்டும், நான் பொறுமையா பாக்குறேன். ஒருத்தரா பார்த்தாதானே எல்லாம் கரெக்டா இருக்கும். எங்க இருக்காங்க அவங்க? வர சொல்லு. சித்ரா ராமசாமி. ராமசாமி எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே போய் சித்ராவை வர சொல்லு. சித்ரா நீங்க யார சொல்றீங்க? நான் தான் சித்ரா. சித்ரா ராமசாமி. போய் சொல்லாத, எனக்கு தெரியாதா? சித்ரா ராமசாமி தான் என்ன மெசேஜ் பண்ணி உன்னை பாக்கணும் சொல்லுச்சு. அதனால நான் கம் பேக் இந்தியா போட்டு. நான் தான் சித்ரா ராமசாமி பையன், பொண்ணு இல்ல. பையன் முதல்ல நீ வாட்ஸ்அப் டிபில உன் போட்டோவியோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல உன்னோட டிபியை வச்சுதான் ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது. ஏதோ ஒரு கார்ட்டூன் பொம்மையை வரைஞ்சு வச்சு இப்படிலாம் ஏமாத்துறேன். இத பாத்துடா ஏமாத்துறேன். எப்படி சொல்றது? அதான் அது அனிமி. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கொரியன் டிராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் அதுல வர கேரக்டர்ஸ்லாம் வச்சேன். எனக்கு கூட எல்லாம் அதுக்கு நீ இப்படி ஏமாத்து. உங்களை நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அட தாத்தா தப்பு தப்பு எல்லாம் தப்பு. தள்ள யூஸ்லெஸ். பொம்பளை பொம்மைய பார்த்து பொண்ணு நினைச்சு. என்னடா அந்த ஆளு இப்படி பேசிட்டு போறான்? அவரு உன்னை சித்ரா பொண்ணு நினைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த ஆளு என்கிட்ட பொண்ணுன்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணான்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. அத ஒரு யூடியூப் சேனலா போய் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு போட்டு கொடுக்கறேன்டா. சரியா? அதெல்லாம் சரி. டிபியை மாத்துறேன். திருப்பி வந்துட போறான். பிக்சர் வைக்கிறேன். அப்ப தெரியும்ல நினைச்சிட்டு சித்ரா நினைச்சு பொண்ணுன்னு வேற நினைச்சிட்டானா? போடு இந்தா கோ பேக் இந்தியன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்றான்ற பாத்துருவோம். கம் ஆன். தாத்தாக்கு ஒரு உங்களுக்கு ஒரு லுங்கி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ தாத்தா. யாரை ஏமாத்த பாக்குற? எப்ப பத்திர பொம்மை போட்டோ வச்சு ஏமாத்துறானுங்க. ஒரு தாட்டி உள்ள வந்தாலே போதுமே கம் பேக்னு சொன்னானுங்க. இப்ப பார்த்தா கோ பேக்னு சொல்றானுங்க போல. ஏங்க இங்க பாருங்க, எல்லாம் கோ பேக் இந்தியன் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இது? அடி பலமா இவ்ளோ கசிங்க இருக்கு. நிம்மதியா உட்கார கூட விட மாட்டியா? அவனுக்கு தான் கம் பேக்னு சொன்னானுங்க. இப்ப அவங்களே கோ பேக்னு சொல்றானுங்க. இதுக்கு தானே படிச்சு சொன்னேன் போகாதீங்கன்னு கேட்டீங்களா? இந்தியன்னா அது ஒண்ணுதான், ரெண்டுலாம் ஒத்துக்க முடியாது. இதுக்கு எப்படி கோச்சினா எப்படி? இன்னும் பார்த்து இருக்கு. எது 3 வேறையா? இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ? Wait and watch. I'm back.